இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் டபுள் டெக்கர் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயிரத்து 688 இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக தடம் பதித்தது சென்னை மாநகராட்சி. நமது சென்னை மாநகராட்சியில்தான் இந்தியாவின் முதல் டபுள் டெக்கர் மெட்ரோ ரயில் வழித்தடமும் அமைக்கப்பட்டு வருவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் முறையான போக்குவரத்து அவசியமாகும். இதனை கருத்தில் கொண்டு 54.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதற்கட்ட மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டன. விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் வரை நீல நிற வழித்தடத்திலும், சென்னை சென்ட்ரலில் இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை பச்சை நிற வழித்தடத்திலும் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் நிலையில் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளில் ஊதா, ஆரஞ்சு, சிவப்பு என 3 வழித்தடங்கள் அமைக்கப்படுகின்றன. இதில் சென்னை போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரையிலான 3.75 கிலோமீட்டர் தொலைவிற்கு டபுள் டக்கர் வழித்தடம் அமைக்கப்படுகிறது. அதாவது போரூர், ஆலப்பாக்கம், வடசரவாக்கம், காரப்பாக்கம் மற்றும் ஆழ்வார் ரயில் நிலையங்கள் இடையேயான வழித்தடத்தில் ஒரு பக்கம் மெட்ரோ ரயில் செல்ல, அதன் அடுத்த பக்கத்தில் மற்றொரு ரயில் வரும் வகையில் 2 அடுக்குகள் அமைக்கப்படுகின்றன. தரைமட்டத்தில் இருந்து 50 அடி உயரத்தில் 4ஆம் வழித்தடமும், அதற்கு மேல் 20 அடி உயரத்தில் 5ஆம் வழித்தடமும் அமைக்கப்பட்டு வருவது சென்னை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால இங்க நிறைய டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகும். அதனால இப்போ ரஷ் ஹவர்ஸில் காலைல ஸ்கூல் டைம், அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் டைம் அதெல்லாம் எல்லாம் ஈஸியாக இருக்கும். இது சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டா மக்களுக்கு நல்ல நன்மைகளாக வரும். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் டபுள் டக்கர் மெட்ரோ ரயில் வழித்தட பணிகள் 2026ஆம் ஆண்டு நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அனைத்து மாநிலங்களும் தமிழகத்தை திரும்பி பார்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்குமாருடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு.